அனைவருக்கும் மதிய வணக்கம். நீளமான உட்கார்ந்து நேரம் இல்லையா, இது ஒரு மாதிரி நல்ல நேரமே கிடையாது, இது ஒரு கெட்ட நேரம் அப்படிதானே. சில பேர் முகத்தை பார்த்தா அப்படி மோசமான நேரம்னு சொல்லுது. சரி, இந்த நேரத்தில் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா வருஷம் உண்டாகும். பல தலைப்புகளில் பல கருத்துக்களில் இதில் எத்தனை பேர் இந்த கிறிஸ்தவர்கள் அப்படி கேட்டுருப்பாங்க. நீங்கள் நிறைய பேர் இருக்கீங்க. நீங்கள் எல்லோரும் கோயிலுக்கு போயிருப்பீங்க இல்லையா, மறைவை ஆற்றிருப்பாங்க. மறைவில் வளர்க்கும் போல தூங்கி இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மிட்நைட் வைக்கிறாங்க இல்லையா, அது முக்கியமான நேரம் தூங்கிருக்கேன். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேட்க வருங்க. ஏன்னா நேற்று சாயந்தரம் எனக்கு ஒரு தொலைபேசி வந்துச்சு. அதாவது ஒரு பள்ளி, அந்த பள்ளியில் கிறிஸ்து பிறப்பு விழா கொண்டாடுறப்ப தலைப்பு, இந்த குழுவிற்கான ஒரு தலைப்பு என்னங்கிறது எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்காங்க. அவர் கொடுக்குற தலைப்பு என்னன்னா, கருவறை புனிதமானது, வகுப்பறை மனிதமானது. அதாவது இந்த குழுவிற்கு உள்ள தலைப்பு கருவறை புனிதமானது, வகுப்பறை மனிதமானது. இது இந்த பள்ளியில் அந்த கொடுத்த தலைப்பு. நீங்கள் என்ன தலைப்பு கொடுத்தீங்க? உங்களுடைய கவிதை அறிவை நம்ம டெஸ்ட் பண்ணிப்பாங்க. எத்தனை பேர் தமிழ் துறை? யாருமே தமிழ் துறையில் சொல்லுங்க போகலாம். அந்த ரெண்டே வரிகளை சொல்லுங்க. நான் திரும்ப சொல்கிறேன், கருவறை புனிதமானது, வகுப்பறை மனிதமானது. இது அந்த பள்ளியில் அவங்க கொடுத்த தலைப்பு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? யாராவது ஒருத்தர் யாராவது சொல்லுங்க. ஏன்னா அவங்க பங்குகளில் அல்லது கோயிலில் பார்த்தீங்கன்னா நிறைய தலைப்பு கொடுத்துருப்பாங்க. அதனால் ஏதாவது நினைவு பண்ணிருக்காங்க. வேலை செய்ய காரணம் இல்லையா? சரி, நான் எதை பார்க்குறேன். நம்ம பல இடங்களை கொடுப்போம். நான் இப்போ எந்த நேரத்தில் இதை பார்க்கிற பொழுது ரொம்ப சிம்பிளாக சொல்றதுன்னா, வாழ்வினுடைய நீட்ஸ் என்பது Please stand by for a set of announcements. Dear students, our college provides an opportunity for the students to release their creative works which are published in book form during the Inter 2024 celebrations. Students who wish to release their published books during the Inter 2024 may approach Arvind for the Arudanandam Institute, the Vice Principal, before 18th December 1:30 p.m. that is tomorrow. An announcement from the Department of Commerce Honors. The Department of Commerce Honors will be conducting a certificate course on ancient. நான் இந்த குடலை பார்க்கும்போது, இன்றைக்கு இந்த நேரத்தில் பார்க்கும்போது என் மனசுக்காரனா இயேசுடைய பிறப்பை மையப்படுத்தி பார்க்கும்போது, நம்முடைய வாழ்வு என்பது வாழ்வின் நீட்சி என்பது ஒரு அன்பாக இருக்கலாம், ஒரு தாட்சியாக இருக்கலாம், அல்லது மனித உருவெடுக்கின்ற ஒரு தன்மையாக இருக்கலாம். இப்போ இயேசு மனிதனாய் நம்மோடு பிறக்கிறார்கள். காட்சி மையப்படுத்தும், அன்பை மையப்படுத்தும், உறவை மையப்படுத்தும். இந்த நாளைக்கு ஒரு புத்தகம் வாசிக்கணும். இந்த புத்தகத்தில் என்ன சொல்லுச்சுன்னா, நம்முடைய வாழ்வு என்பது எதில் அடங்கி இருக்கிறது அப்படிங்கிறது இந்த புத்தகத்தினுடைய இறுதி பகுதியில் சொல்லப்படுறது. என்னன்னா, ஐ மெஷர் த ஒர்க்ஸ் ஆஃப் மை லைஃப் நாட் பை த நம்பர் ஆஃப் கண்ட்ரிஸ் ஐ ஹவ் விசிட்டட், not by the number of books I have written, not by the number of prizes I have won, not by the number of, let us say, talks that I have given, not by the possession of wealth that I have, but by the number of hearts into which I have gained entered, that is relationship. தமிழில் சொன்னோம்னா, எத்தனை சொத்து, எவ்வளவு சொத்துக்களுக்கு நாம் அதிபதியாக இருக்கிறோம் என்பதை விட, எத்தனை பரிசுகளை வென்றெடுத்திருக்கிறோம் என்பதை விட, எத்தனை நாடுகளுக்கு சென்றிருக்கிறோம் என்பதை விட, எத்தனை மேடைகளிலே சொற்பொழிவு ஆற்றியிருக்கிறோம் என்பதை விட, அல்லது எவ்வளவு பட்டங்களை பெற்றிருக்கிறோம் என்பதை விட, எத்தனை பேருடைய உள்ளங்களிலே நாம் உண்மையான நட்பையும் உறவையும் சம்பாதித்திருக்கிறோம் என்பதுதான் வாழ்வின் நீட்சி என்பது அந்த புத்தகத்தில் மிக அருமையான ஒரு வசனமாக இருக்கு, வாக்கியமாக எங்கெல்லாம் உணர்த்துவது தான். நம்ம இருக்கிறோம் 20 வருஷம் 60 வருஷம் 90 வருஷம் 100 வருஷம் வாழ்ந்த பிறகு மறித்து விடுகிறோம், இறந்து விடுகிறோம் என்றால்
அதுக்கப்புறம் எதுக்காக நம்ம நினைச்சு பார்ப்போம். இஸ் இட் ஃபார் கைண்ட்னஸ், இஸ் இட் ஃபார் லவ் பியாண்ட் எவ்ரி டிஃபரன்ஸ் தட் we have, or is it the simplicity that with which we have lived our life? அதுதான் நம்ம இந்த விழா யோசித்து பார்க்க அழைப்பு விடுவதாக நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த அன்பு, உறவு, நட்பு இதெல்லாம் வழக்கமாக சொல்லலாம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையுடைய நீட்சி என்பது எதில் அடங்கி இருக்கிறது? சில காலம் இந்த விழாக்கத்தில் எடுத்துட்டு போகிறோம், யூஜி படிக்கிறோம், பிஜி படிக்கிறோம், கோயிலில் படிக்கிறோம். நான் என்றுமே மாறாத மனிதர் அப்படின்ட்டு கோயில் கிளாஸில் இருந்தாலும் யாரையும் பேசாமல் சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி குடிஞ்சதில் நின்றாலும் வகுப்பு வந்து உட்காந்துட்டு குடிஞ்சதில் நின்றாலும் வகுப்பு விட்டு வெளியே போய் ஒரு வாழ்க்கையாக பேர் பார்க்கணும், நாலு பேர் பேசணும், நல்லா பழகணும், உறவை சம்பாதிக்க கொள்ள வேண்டும். அதுக்கு தான் யுவர் பிளஸ் டு ஸ்டடி கோயில் கஷ்டம். யூ ஷுட் ஏபிள் டு ரிலேட் வெல் வித் ஈச் அதர். தட்ஸ் ஹவ் யூ கல்டிவேட் யுவர் ரிலேஷன்ஷிப். ஆக இந்த விழா என்பது என்னை பொறுத்தவரை இது உறவின் விழாவாக, அந்த உறவை எப்படி உருவாக்குவது, எப்படி தக்க வைப்பது, எப்படி நிலைநிறுத்தி வைக்கப்படுவது, எப்படி நீடித்து வாழ வைப்பது என்பது இந்த விழா நமக்கு எடுக்கும் ஒரு சிறப்பான வாய்ப்பாக. எத்தனை இடைவெளி உண்மையான ஒரு நட்பை, ஒரு உறவை நாம் உருவாக்கி இருக்கிறோம், அதை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம், அதை நிலைநிறுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறோம், அதை வாழ்வாக்க போகிறோம். அது ஒரு புறம். இன்னொரு புறம் பார்த்தோம் என்றால் எத்தனை பேருக்கு நாம் நம்முடைய வார்த்தையினால் வாழ்வை கொடுத்திருக்கிறோம். வாக்கு மனிதனானால் நம்மளை கொடுக்கிறார் என்பது யோவான் நற்செய்தியில் முதல் அதிகாரத்தில் கொடுக்கப்படுகின்ற இந்த அருமையான ஒரு வாசம். வாக்கு மனிதனானால் நம்மளை கொடுக்கின்றார். இந்த வார்த்தைகள் எந்த அளவிற்கு பிறரை வாழ வைக்கின்றன. நீ நாசமா போ, வாழ வைக்க. நீ நல்லாயிரு, வாழ வைக்க. நீ உண்மையாயிரு, வாழ வைக்க. நீ மனிதனாக இரு, நிச்சயமாக வாழ. அல்லது மனிதனை கூறு போடுகின்ற சக்திகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு எதிர்வருகின்ற மனிதனை முழுமையாக ஒரு மனிதனாக அடையாளம் காணுகின்ற ஒரு நிலை என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு தான் கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் பிறப்பார் என்பது என்னுடைய ஆழமான ஒரு நம்பிக்கையாக பார்க்கிறேன். ஆக இரண்டே கருத்து. ஒன்று, என்னுடைய வாழ்வின் நீட்சி என்பது ஒரு அன்பு, நட்பு, உறவு, தாழ்ச்சி. இது இயேசுவின் வாழ்வு. அதே போன்று நான் எந்த அளவிற்கு பிறருக்கு என்னுடைய வார்த்தை வழியாக வாழ்வை கொடுத்து கொண்டிருக்கிறேன். அன்றாடம் நான் சந்திக்கிற பொழுது என்னுடைய வார்த்தை பிறருக்கு எந்த அளவிற்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கிறது என்று நாம் சிந்திக்கப்படுகிறோம். பேர் மாதம் பிபிஏ செகண்ட் இயர் படிக்கிறார். வகுப்பு ஆரம்பிச்சு நல்லா தூங்கி இருக்கணும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிளாஸுக்கு போகணும் அப்படின்னு உள்ள கிளாஸுக்கு படிக்கிறார். இந்த தோனி அவர் முகத்தை பார்த்துட்டு என்ன அவர் முகம் சரியே இல்லை, இவ்வளோ கிளாஸ் நுழையுது. அவர் நினைக்கிற நல்லா தூங்கிட்டு வந்துருக்கோம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறோம், இன்னைக்கு இட்ஸ் கோயிங் பை வெரி குட் டே. இவர் எழுத்தோட முகம் சரியில்லை, ஒழுங்காக தூங்க முடியும் அப்படின்னு கேட்குறேன். அடுத்தது ஒரு கேட்கல, முகமே சரியில்லை, வீட்டில் நான் தப்பா எடுத்துட்டு ஆகிட்டோம் அப்படின்னு அவர் கேட்குறேன். இப்படி ஒரு 5-6 பேர் கிளாஸில் கேட்டால் எனக்கு அவர் புரிஞ்சார். அதான் நாள் கெடுச்சு. அதற்கு மாறாக அவர் முகத்தை பார்த்து நம்ம முகம் யூ லுக் வெரி ஃப்ரெஷ், யூ லுக் பியூட்டிஃபுல், யூ ஆர் வெரி அட்ராக்டிவ், யுவர் ட்ரெஸ் இஸ் வெரி குட் அப்படிங்கிற சிம்பிளாக அந்த வார்த்தையில் சொல்கிற பொழுது இட் கிவ்ஸ் லாட்ஸ் ஆஃப் என்கரேஜ்மெண்ட், லாட்ஸ் ஆஃப் லைட் டு தி அதர் பர்சன். So we are invited to, let's say, speak good words and positive words, and thereby we are able to cultivate good relationship among ourselves when we live in this world. இதுதான் இந்த கிறிஸ்மஸ் நமக்கு கொடுத்த ஒரு செய்தியாக பார்க்கிறோம். ஒரு நம்பிக்கை தருகின்ற ஒரு சில வார்த்தைகளை நாம் உதிர்க்கிற பொழுது நிச்சயமாக பிறருடைய வாழ்வையை நாம் முறையேற்றுகிறோம். பிறருடைய வாழ்வுக்கு நம்ம ஒரு நம்பிக்கை சின்னங்களாக, நம்பிக்கை நங்குரங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது இந்த விழா நம்ம கொடுக்கிற ஒரு முத்தான ஒரு அடைப்பாக பார்க்கிறேன். அனைவருக்கும் அன்பான கிறிஸ்து பிறப்பு விழா, புத்தாண்டு விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த தந்தை சக இயக்குநர்களுக்கும் அவரோடு தோழமை கலந்து கொண்டு பணியாற்றிக் கொள்கிற அனைத்து அன்பு உள்ளவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எதிர்வருகின்ற இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவும் புத்தாண்டு விழாவும் நமக்கு வாழ முடியும், வாழ வேண்டும் என்கிற ஒரு நம்பிக்கை வழங்குகிற ஒரு விழாக்களாக அமைய வாழ்க்கை அமைகின்றேன்.